வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஒரு ஐயா கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க உள்ள ஆழ்மன பயிற்சிக்கு போயிருக்கிறாங்க. அந்த பயிற்சி முடிச்சுப்போ வருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கார்டு இந்த கையில் கொடுத்துருக்குறேன். அதில் ஒரு நம்பர் இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. 5 உணர்வுகள். 5 ஐயா 5 தான், நம்பர் 5 தான். கலர் ரெட். வெரி குட். ரெட்டு 5 ரெட்டுன்னு தான். சரி, ஓகே ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர் என்ன ஐயா? என் பேர் ராஜா முகமது. ராஜா முகமது. ஆழ்மன பயிற்சி 3வது நாள். இந்த கார்டு கொடுத்தேன். ரெட் கலர், நம்பர் 5ன்னு சொல்லிட்டீங்க, அழகா சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன குறிக்கோளோட இந்த ஆழ்மன பயிற்சி படிக்க வந்திருக்கிறீங்க? எனக்கு பேசிக்கலா முடிவெடுக்கும் திறன்ல நிறைய குறைபாடு இருக்கு. சரி. பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்துல நிறைய விஷயங்கள் முடிவெடுக்கிறது, வியாபார ரீதியா, பர்சனல்ல அதுல நிறைய தடுமாற்றங்கள் இருந்துச்சு. உங்களுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆழ்மன பயிற்சி சம்பந்தமா நீங்க சொல்லியிருந்த யூடியூப்லாம் நிறைய பார்ப்பேன் ஆரம்பத்துல இருந்தே. சரி. உங்களை ரொம்ப வருஷமா சந்திக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவல். நான் வெளிநாட்டுல இருந்தப்பையும் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி. இப்பதான் இறைவன் கருணையால இப்பதான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சரி. ரொம்ப திருப்தியா இருக்கு. என்னுடைய ஏஜுக்கு இது பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அதையும் நீங்க வந்து உங்களால முடியும்னு அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமேல் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். அந்த ஆழ்மனத்தின் மூலமா நம்ம பர்சனல் லைஃப், பொருளாதார லைஃப், ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட எய்ம். அதாவது இதுக்கு முன்னால உங்களால ஒரு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க, அப்படித்தானே? நிச்சயமா. வியாபாரத்திலையும் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் சரி, உங்களால ஒரு ஸ்டெடியா இருக்க முடியல. ஏதோ உங்க மனசுல தோணுன மாதிரி எல்லாம் செயல்படுது, அப்படிதானே? அப்படிதான். இப்போ எப்படியாவது நம்ம மனதை கட்டுப்படுத்தணும், நம்ம செய்யற தொழில் ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் நிறைய ஆழ்மன பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அது நிறையா நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கும்போது பார்த்ததாக சொன்னீங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து பார்த்துருக்குறீங்க. இப்போ இந்த 3வது நாள் நாங்கள் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் நல்லா மனசில் கவனம் செலுத்துறீங்க. அது என்ன குறிக்கோளை அடையணும், எப்படி அடையணும், எப்போ அடையணும், இது மாதிரி ஒரு சில திட்டமிடுதல் சரியாக செய்கிறீங்க. இதோடு சேர்ந்து உங்களுடைய எதிர்கால குறிக்கோள் என்ன? வெளிநாட்டுல சென்று நல்ல பணி செய்யணும். வெரி குட். பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைக்கணும். சரி. நிறைய சம்பாதிக்கணும், ஒரு நல்ல உங்களுக்கு பொருத்தமான வேலையை சேரணும், உங்களுக்கு பொருத்தமான வேலையில சேரணும், நிறைய சம்பாதிக்கணும். இது நல்ல நோக்கம், நல்ல எண்ணங்கள், நல்ல குடும்பம் அமையணும். இந்த 3மே உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் சரியா செஞ்சிருக்கிறீங்க. இதுக்கு உங்களால இது எவ்வளவு நாளையில ஜெயிச்சிருவீங்க? என்ன தோணுது, உங்க ஆழ்மனம் என்ன சொல்லுது, இது எவ்வளவு நாளையில உங்களால ஜெயிக்க முடியும்? நிச்சயமா ஒரு 2 to 3 மாசம் வெரி குட் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நடந்துருச்சு. அதாவது இப்போ ஜனவரி, இன்னொரு 2 இல்லைன்னா 3, பிப்ரவரி, மார்ச் இல்லைன்னா ஏப்ரல்ல உங்களால் உங்களை ஒரு நடுத்தரமான இருக்கக்கூடிய ஆள் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக ஆகிருவீங்க. அந்த அளவுக்கு உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களுடைய ஒரே குறிக்கோள் வெளிநாட்டுல தான் வேலை செய்யணும். நிச்சயமா வெளிநாட்டுல தான் வேலை செய்யணும். நிச்சயமா அந்த நீங்க விரும்புற வேலையில போய் செய்யணும். ஓகே. இப்போ இது நாள் வரைக்கும் வெளிநாட்டுல என்ன வேலை செஞ்சீங்க? இன்ஜினியரா இருந்தேன். சிவில் இன்ஜினியரா இருந்தீங்க. பட் அதுல ஒரு நல்ல சம்பாத்தியம் இருந்தது. இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வளர்ச்சி இல்லாம இருந்தது, நிறைய இல்லாம இருந்தது. அதனால திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டீங்க. இப்ப என்ன மாதிரி ஒரு நோக்கம்,
ஒரு குறிக்கோள், ஒரு எல்கை, இல்லைன்னா ஒரு வைராக்கியம். இப்ப எந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல சிவில் இன்ஜினியர் இருக்கு. அதுல நம்ம என்ட்ரி ஆகி நல்லபடியா வந்து ஒரு நிரந்தரமான பணி செய்யணும். அதன் மூலயமா நமக்கு பொருளாதார தன்னிறைவு, அதன் மூலமா குடும்ப வளர்ச்சி, பர்சனல் முன்னேற்றம், ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைலு, இதெல்லாம் இறைவன் கருணையால் உங்க ஆழ்மன பயிற்சியால எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ரைட். இப்போ நீங்க ஒரு சிவில் இன்ஜினியர், அது இல்லாம ஆயில் அண்ட் கேஸ் இதுல போகணும், ஒரு புதுமைகளை கண்டுபிடிக்கணும், அது நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த ஆழ்மன பயிற்சி உங்களுக்கு பல வழியிலையும் பயன்படும். ஆனா இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது தியானம் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்ணி மனசை கட்டுப்படுத்துறீங்களோ, ஒருநிலைப்படுத்துறீங்களோ, அப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு இதை விட நிறைய பயன்படும். நீங்க என்ன மனசுல நினைக்கணும்னா, நான் வெளிநாட்டில் இருக்கேன், சிவில் இன்ஜினியர், அதோடு அடிஷனலாக சேர்ந்து ஆயில் அண்ட் கேஸ் அந்த துறையில் நான் நல்லா வேலை செய்கிறேன், எதிர்பார்த்ததை விட நிறைய சம்பாதிக்கிறேன். இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணம் எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணம் போல் வாழ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அண்டத்தில் இந்த உடம்பில் என்ன இருக்குதோ அதுதான் பிண்டத்தில் இருக்குன்னு மக்கள் என்ன. அப்போ உங்க எதிர்கால குறிக்கோள், நோக்கம் எல்லாமே முழு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முழு வெற்றி அடைஞ்சிடணும். இங்கே டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தோமோ அதை நீங்கள் கொஞ்சம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ரிப்பீட் பண்ணணும். 10 நிமிஷம் ரிப்பீட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கூடிய திறமை, அந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் பெர்மனண்டாக ஆக்டிவேட் ஆகிடும். எவ்வளோக்குள்ள அர்ப்பணிக்கிறீங்களோ, எவ்வளோக்குள்ள சாதிக்கிறீங்களோ, எவ்வளவுக்குள்ள உள்வாங்குறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை விசுவலைஸ் பண்ணுறீங்களோ, உங்களை உங்கள் முன்னால் நேர்படுத்தி அதிலே நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் கேட்டு அந்த பதிலுக்கு உங்கள் ஆழ்மனம் உங்கள் எதுக்கு உள்ள உருவத்தை அழகாக சொல்லும். அதில் நீங்கள் ஜெயிக்கலாம். இவ்வளோ அற்புதமாக பேசி எங்கேயோ வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த பயிற்சியை பழகி இப்படி சாதனை பண்ணணும்னு நினச்சி வந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக ராஜா முகமதுக்கு நன்றி சொல்லுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி. நீங்க எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சிட்டீங்க, பூரண நிறைவு அடைஞ்சிட்டீங்க. அந்த மன நிறைவு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி. எல்லா தமிழர்களும் குறிப்பா ஐயா கிட்ட இந்த விலை மதிப்பில்லாத இந்த பயிற்சியை கற்று எல்லா துறைகளிலும் தமிழர்கள் தலை சிறந்து விளங்கணும். விலை மதிப்பில்லாத இந்த பயிற்சியை ஒவ்வொருத்தரும் ஐயா கிட்ட நிச்சயமா கத்துக்கிட்டு தண்ணீரை அடையணும் வாழ்க்கையில, அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள். ஐயாவுக்கு என்ன நிறைஞ்ச தீர்க்காயில கொடுத்த இறைவன் எங்களை மாதிரி பல பேருக்கு இந்த வித்தையை கத்துக் கொடுத்து எல்லார் வாழ்க்கையும் வளம் பெற வாழ வைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ஐயாவுக்கு மனதார நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.